எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பரீட்சை. அதை நம்ம பரிசித்து பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இஸ்லாம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, சிலருக்கு தெரியாத ஒன்று. இஸ்லாம் என்பது கட்டுப்பட்டு நடத்தல். கட்டுப்பட்டு நடப்பது. யாருக்கு நாம கட்டுப்பட்டு நடக்கணும்? எதற்காக கட்டுப்பட்டு நடக்கணும்? ஏன் கட்டுப்பட்டு நடக்கணும்? நம்மளுக்கு கேள்வி இருக்கலாம். இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இருக்கிறாங்களே, ஆனா அவங்க அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி என்பவள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவனுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவளாக இருக்க வேண்டும். பிள்ளை என்பவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பெற்றோருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் எல்லா இடத்திலையும் எல்லாமே சரியா கட்டுப்பட்டு தான் நடக்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்க்கணும். பெண்களே, அன்றைய இஸ்லாமிய பெண்கள் ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினால் அதற்கு அப்படியே செயல்பட்டார்கள். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் செயல்பட்டார்கள். அவங்களுக்கு கிடைக்கவில்லையே இல்லை என்றாலும் அதை தேடி என்ன பண்ணாங்க? அலைஞ்சாங்க. எங்களுக்கு அந்த மார்க்கம் கிடைக்கல, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? தேடி அலைஞ்சாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அன்றைய இஸ்லாமிய பெண்கள் இருந்தாங்க. இன்று உள்ள இஸ்லாமிய பெண்கள் எப்படி? நம்ம எல்லாமே சற்று சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்யறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ம செய்யறோமா? என்ன பண்ணணும்? யோசிச்சு பார்க்கணும். அன்று உள்ள இஸ்லாமிய பெண்கள் வீரத்திலும் ஞானத்திலும் அல்லாஹுவை நினைப்பதிலும் அல்லாஹுவிற்காக கணவனை இழப்பதிலும் அல்லாஹுவிற்காக சொந்த ஊரையும் சொந்த நாட்டையும் விட்டு பயணம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தார்கள். இன்று உள்ள இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹ்வுக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்கும் போது யோசிக்கக்கூடிய நம்மளா தான் இருக்கிறோம். என்ன, ஒருவேளை சாப்பாடு தானே, ஒருவேளை மேக்கப் தானே, அதனால என்ன வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நம்மளா இருக்கிறோம். அல்கமா இப்னு கைஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில 4886 இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவங்க சொல்றாங்களாம், காலன் அலல்லாஹ், அல்லாஹ் சபித்து விட்டான். யார சபிச்சிட்டான் அப்படிங்கும் போது ஒட்டு முடி வைப்பவர்களும் ஒட்டு முடி வைத்து விடுபவர்களையும் பச்சை குத்துபவர்களையும் பச்சை குத்தி கொள்பவர்களையும் அழகிற்காக பற்களை தேய்ப்பவர்களையும் தேய்த்து விடுபவர்களையும் முகமுடிகளை புருவ முடிகளை களைபவர்களையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? சபிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உம்மு யாக்கூப் என்ற பெண்மணி, உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? ஓடோடி வராங்க. இப்னு மசூதே, நீங்க எப்படி இவ்வாறு ஒரு வார்த்தை சொல்ல போனுச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க? ஓடோடி வர்றாங்க. எப்படி வராங்க அப்படின்னா, குர்ஆன் பிரதியை கையில் எடுத்தவாறு ஓடோடி வராங்க. லக்கத் கராத்து மா பைன லவ்ஹைனி ஃபமா வஜது ஃபீ, இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரை நான் படித்து விட்டேன். நீங்க சொன்னது எதுவுமே அதுல இல்லையே. வாய் இருந்தா இஷ்டத்துக்கு நீங்க சொல்லுவீங்களா? ஒட்டு முடி வைக்க கூடாது, ஒட்டு முடி வச்சுடக்கூடாது, பச்சை குத்த கூடாதுன்னு நீங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்களான்னு இப்னு மசூத் அவங்க எல்லாம் பார்த்து கேக்குறாங்க. அப்போ இப்னு மசூத் அவங்க சொல்றாங்க, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நகமு வஅன்ஹு ஃபன்தஹு, இறை தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை 59வது அத்தியாயம் 7வது வசனத்தை நீங்க கவனிக்கவில்லையா அப்படின்னு வசனத்தை சொல்லி காட்டி அவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்போ இப்னு மசூத் உங்களுக்கு மறு டென்ஷன், என்னடா ஒட்டுமுடி எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ ஒட்டுமுடி வைக்க கூடாது, ஆமா வைக்க கூடாது. பச்சை குத்த கூடாது, ஆமா குத்த கூடாது. புருவ முடிகளை முகமுடிகளை களையக்கூடாது, ஆமா களையக்கூடாது. இவ்வளவு சொல்றீங்களே, உங்களுடைய வீட்டிலே செயல்பாடு இருக்குதானே? சொல்ற வாசகத்தை கவனிங்க, உங்களுடைய வீட்டில் இதுல நடந்துகிட்டு இருக்குதானே அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ இப்னு மசூத் அவங்க சொல்றாங்க, என்னுடைய வீட்டிலா நீங்க என்னுடைய வீட்டுல இருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் செய்யறத நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க போறாங்க, அவங்க வீட்டுல போறாங்க. இப்னு மசூத் அப்துல்லா இப்னு மசூத் வைஃப்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி முடி வச்சிருக்கீங்க தானே காட்டுங்கும் போது அவங்களுடைய முடி சிறியதா இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த முடியை அவுத்து காட்டும் போது ஒரு கருப்பு கயறு வருது. இடி முடியல கருப்பு கயறு வருது. அப்போ நான் தெரியாம சொல்லிட்டேன், அப்ப இப்னு மசூத் சரியா தான் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு திரும்ப இப்னு மசூத் வந்து சொல்றாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், வந்து என்னது அவங்க கருப்பு கயறு தான் வச்சிருக்காங்க, இடிமுடி வச்சில்ல. ஃபர்ஸ்ட் அவங்க எங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, தன்னுடைய இல்லத்திலிருந்தே தன்னுடைய தாவா பணியை கட்டளைகளை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஒருவேளை அவங்க இடிமுடி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நிரூபிச்சிருந்தீங்கன்னா, லவ் கேனத் மா ஜஹமதுஹா, அவர்களை நான் தலாக் செய்திருப்பேன் என்றார்கள். தலாக்னா ஒரு பெண் ஒரு ஆணிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது தலாக்கு விடக்கூடாது, தேவையின்றி என்ன பண்ணக்கூடாது, தலாக் இடக்கூடாது. அவங்க எந்த காரணத்துக்காக சொல்றாங்க பாருங்க, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த பெண் கட்டுப்படவில்லை என்றால் நான் தலாக் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஹலாலான உணவுகளை நம்ம பார்த்து வாங்குறோம், இது அல்லாஹ்வுடைய கட்டளையில இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குறோம். நம்மளுடைய விஷயங்கள்ல, பெண்களுடைய விஷயங்கள்ல ஏன் வந்து மறக்கிறோம்? இன்றைய பெண்கள் தவறு செய்யக்கூடியதை என்ன அப்படின்னாக்கா, ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 10,000 ரூபாய் மேக்கப்புக்கு மட்டும். நான் சொல்றது கொஞ்சமா இருக்கும். 10,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரை அந்த மேக்கப்புக்கு செலவு செய்யறாங்க. ஏன் அவ்வாறு செலவு செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்கள்ட்ட இல்ல, அல்லாஹ் தடுத்ததை அவர்கள் செய்கிறார்கள். இன்றைய கால பெண்களுடைய நிலை என்னவா இருக்குது? புருவ முடிகளை களைவதா தான் இருக்குது. புருவ முடிகளை களையக்கூடாது, அல்லாஹ் சாபம் விடுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர்களும் சாபம் விடுகிறார்கள். அதனால் நானும் சாபம் விடுகிறேன்னு அப்துல்லா இப்னு மசூத் அவங்க சாபம் விடுறாங்க. அப்போ புருவ முடியை களையக்கூடிய பெண்களாக, அதற்கு காசு கொடுத்து களையக்கூடிய பெண்களாக என்ன பண்றாங்க இன்றைய பெண்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு அவங்களுக்கே கல்யாணம் ஆனாலும் அந்த மேக்கப்புக்கு போயிடுறாங்க, இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த மேக்கப்புக்கு போயிடுறாங்க. மேக்கப் பண்ணணும், யாருக்காக பண்ணணும்? தன்னுடைய கணவனுக்காக மட்டும்தான் ஒரு பெண் ஒருத்தி பண்ண வேண்டும். அதற்காக அல்லாஹ் தடை செய்த விஷயங்களை அவள் செயல்படுத்தலாமா? அந்த பெண் செயல்படுத்தலாமா? எந்த அளவுக்கு இன்றைய பெண்கள் அதில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்று பாருங்கள். இவ்வாறு மூழ்கி கிடப்பதனால் அவர்களுடைய நிலை என்ன? சற்று நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். பெண்களை பற்றி சொல்லும் போது இவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். தழுக்கு நடை போட்டு ஆண்களை வளைத்து போடுவார்கள். அவர்களின் தலைகளில் ஒட்டகத்தின் திமில்களை போன்று கொண்டை போடப்பட்டிருக்கும். இவர்களுக்கு என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் வாடை எவ்வளவோ தூரத்துக்கு வீசும். அப்படி இருந்தும் அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் எல்லாரையும் காப்பாற்றுவானாக. இன்றைய பெண்மணிகள் அதில் அதிகமாக மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமா, வலைத்தளங்களில் இதற்காக ஒரு மேடை போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை தெரிந்தும் தெரியாதவர்கள் போன்ற நடிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதை மறுக்கிறார்கள். அன்றைய பெண்மணிகள் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள் என்று சற்று நல்லா யோசிச்சு பார்க்கணும். அன்றைய பெண்கள் இஸ்லாத்திற்காக முழுமையாக பாடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். முழுமையாக அல்லாஹ்வின் பால் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அபூஜஹல் என்ற கொடுங்கோலன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டி சாச்சிடணும், அவ்வாறு வெட்டி சாச்சிடணும் சொன்னாதான் இஸ்லாம் பரவாது அப்படிங்கிற ஒரு முடிவுல அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நெஞ்சம் அட்டகாசம் எல்லாம் அவ்வளவு பண்ணினாங்க. ஆனா அவங்களால அதை செயல்படுத்த முடியல. எதற்காக அப்படின்னாக்கா, இஸ்லாம் நிறைவேற வேண்டும்ங்கிறது அல்லாஹ்வுடைய விதி. அவங்களுடைய மகன் இக்ரிமாவை திருமணம் செய்த உம்மு ஹக்கீம் என்ற பெண்மணி இருக்கிறாங்க. இவங்க உம்மு ஹக்கீங்கிற பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கிறாங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து
இஸ்லாத்தை ஏத்து இஸ்லாத்து கூட ஃபுல்லா நுழைச்சிட்டு என்ன பண்றாங்க, மக்காவை வெற்றி கொண்டு மக்காவை நோக்கி வர்றாங்க. அப்போ இவங்களால எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல. அபூஜஹல் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. இக்ரிமாவும் என்ன பண்றாரு, தன்னை முகமது கொன்று விடுவாருன்னு அச்சத்துல என்ன பண்றாங்க, விரண்டு ஓடுறாங்க. விரண்டு ஓடுனத்தோட அன்றைய பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா வரிசையா இஸ்லாத்தை நின்று ஏக்குறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் யார் இருக்கா, இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன், இஸ்லாத்தை பரப்புகிறேன், அதற்காக என்னுடைய கணவரை நீங்கள் கொலை செய்யாமல் விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் மாதிரி கேக்குறாங்க. அப்போ இஸ்லாம் அழகான முறையில எடுத்து சொன்னா ரசூல் என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்ல நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க, சரி நான் கூட்டிட்டு வர்றேன், நான் இக்ரிமாவையும் கூட்டிட்டு நான் என்ன பண்றேன், அவரை இஸ்லாத்தை ஏத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இக்ரிமாவை கூட்டிட்டு வர என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இஸ்லாத்தை இவங்க ஏத்துட்டதுக்கு அப்புறம் இக்ரிமாவை கூப்பிட போறாங்க. இக்ரிமா என்ன பண்றாரு, எப்படியாவது முகமது நம்மளை வெட்டி விடுவாருன்னு நாட துறந்து போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு போறாரு. ஆனா அவரால் போக முடியல. என்ன பண்றாங்க, அந்த கடல்ல புயல்ல மாட்டிக்கிறாரு. இந்த செய்தி என்ன யாருக்கு வருது, இந்த செய்தி அவங்களுக்கு உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. அப்ப அவங்க போய் காப்பாத்துறாங்க. காப்பாத்தி கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒரு இடத்துல தங்குற மாதிரி அந்த காலத்துல உள்ள சூழ்நிலையில தங்குற மாதிரி வருது. அப்ப தங்கும் போது என்ன சொல்றாங்க, வாங்க இல்லற வாழ்வுக்கு ஈடுபடுவோம் அப்படின்னு அந்த கணவன் அழைக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, முதல் வாரம் வரையும் நான் இஸ்லாத்தை தழுவாத ஒரு காஃபிர் பெண்ணாக இருந்தேன், நான் இப்போ இஸ்லாத்தை தழுவிய மோமீனாக மாறிவிட்டேன், இஸ்லாமிய பெண்ணாக மாறிவிட்டேன், நீங்களோ காஃபிராக இருக்கிறீங்க, அதனால உங்களோட என்னால இருக்க முடியாது, கணவனாகவே நீங்க இருந்தாலும் உங்களுடன் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்றைய பெண்கள் அப்படியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மட்டரகமான ஒரு வேலைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்கிறார்கள். நம்மளுடைய நிலையை நல்லா சற்று சிந்திச்சு பார்க்கணும். இன்றைய உள்ள பெண்கள் அழகான முறையில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கிறாங்களா? அவங்க சொன்ன வார்த்தை எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. பெண் அவருக்கு முஸ்லிமா இல்லைங்கிற ஒரு காரணத்தை அழகான முறையில அன்று உள்ள இஸ்லாமிய பெண் அழகாக அவருக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா இன்று உள்ள பெண்கள் என்ன பண்றாங்க, வலைத்தளங்கள்ல முற்றிலுமா அதுல போய் மூழ்கி எந்த அளவுக்கு எல்லாம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமான நிகழ்ச்சிகள்ல ஈடுபடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்று இருக்கக்கூடிய 2 பெண்கள் ஃபர்ஸ்ட் டிக்டாக்னு போட்டுச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு இப்போ ஏபிசி கோல்டு பேலஸ்க்கு விளம்பரத்துக்கு வந்துருச்சு. அவங்களுடைய மார்க்கம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, அவர்களுடைய பெண் ஒழுக்கம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது. இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை இவங்களை பார்த்தா இஸ்லாத்துக்கே வரக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு போறாங்க. உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களை ஒரு வழியா இக்ரிமாவை கூட்டிட்டு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சு அவங்களோட வாழ்றாங்க. வாழ்ந்து முடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, போர்ல போய் இருந்து இக்ரிமா மௌத்தா போயிடுறாங்க. அப்போ ஹாலித் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு நல்ல மனிதர் அவங்க மேல ஆசைப்பட்டு இவங்க நல்ல பெண்ணா இருக்காங்க, இஸ்லாத்திற்காக எதையும் செய்யக்கூடிய பெண், நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, பெண்ணுக்கும் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் நடந்த சண்டையில அவங்களும் ஷஹீத் ஆயிடுறாங்க. மூன்றாவதா யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் பண்ணிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஃபாத்திமா என்ற பெண் குழந்தை பிறக்குது. அந்த ஃபாத்திமாங்கிற பெண் குழந்தைக்கு அப்புறம் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, உதிரப்போக்கு ஏற்பட்டு அவர்கள் ஷஹீத் ஆகிறார்கள். அல்லாஹ் அக்பர். 3 ஷஹீதுகளுக்கு இடையில 3 ஷஹீது கணவர், தானும் ஷஹீதான மனைவி. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இஸ்லாத்திற்காக முற்றிலுமா பெண்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதுனால அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்தை வழங்கியிருக்கான். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால துன்யா மதாஉ வ கைரு மதாஇ துன்யா மதாஇ துன்யால் மராது சாலிஹீன். இவ்வுலகம் முழுவதும் பயனளிக்கும் செல்வங்களிலேயே பயனளிக்கும் செல்வங்களில் இவ்வுலகில் மிகவும் மேலானது நல்ல மனைவியே. நல்ல மனைவிங்கிறவ தான் பயனளிக்கும் செல்வங்களிலேயே மிகவும் மேலானவள் அப்படின்னு
அப்துல்லாஹ் இப்னு மசூத் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நல்ல மனைவியா இருக்கிறதுக்கு என்னமெல்லாம் நம்ம செய்யணுமோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணணும், நாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒரு பெண் மனம் முடிக்கப்படுறான்னா 4 விஷயத்துக்காக அவன் மனம் முடிக்கப்படுறா. அவளது செல்வத்திற்காக, அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவளது அழகிற்காக, அவளது மார்க்கப்பட்டிற்காக. மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ மனம் முடிச்சா நீ சந்தோஷமா இருப்ப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மார்க்கப்பட்டுனா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? 1 வருஷம் ஆலிமா, 3 வருஷம் ஆலிமா படிச்சவங்க எல்லாம் மார்க்கப்பட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? இன்றைய பெண்கள் 1 வருஷம் ஆலிமா, 3 வருஷம் ஆலிமா படிச்சவங்க எல்லாம் மார்க்கப்பட்டுள்ள பெண்களா இருக்காங்க, நம்ம அவங்கள திருமணம் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை எந்த ஒரு பெண் ஒருத்தி செயல்படுத்துகிறாளோ அவதான் மார்க்கப்பட்டுள்ள பெண். ஆலிமாவை முடித்துவிட்டு கையில செல்போனை கொடுத்து விட்டு எனக்கு என்னான்னு பெற்றோர்கள் இருந்தாலும் அவ எப்படி மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா இருப்பா? அவளுடைய மார்க்கப்பற்று எங்கே போனது? அந்த வலைதளங்களில் அவள் மூழ்கி விடுகிறாள். வலைதளங்களில் மூழ்கிறதோட மட்டும் அல்லாம பிறரையும் சேர்த்து கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடறான். மார்க்கப்பட்டுங்கிறது 1 வருஷம் ஆலிமா படிப்போம், 3 வருஷம் ஆலிமா படிப்போம் கிடையாது. அந்த மார்க்கத்தை எந்த நிலையிலும் நிலை பெற செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மார்க்கப்பற்றுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் தான் செய்ய வேண்டும். மார்க்கப்பற்றுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்றாங்க. அன்றைய பெண்கள் வீரத்திலும் ஞானத்திலும் மட்டுமல்ல, அல்லாஹ்வை நினைப்பதிலும் அவர்கள் துணிந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை எந்த வகையில நினைக்கலாம், எந்த வகையில செயல்படலான்னு அவர்கள் துணிந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, மக்கா வெற்றி அடைந்த பிறகு ஆண்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வை சுற்றியே இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த பெண் ஒருத்தி வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, யா ரசூலுல்லாஹ், உங்களை சுற்றி வெறும் ஆண்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. உம்முரகலா என்ற பெண்மணி சொல்றாங்க, எங்களை சுற்றி ஆண்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு, எங்களுக்கு ஏதாவது ஒரு நாளை ஒதுக்குங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்டிப்பான நாளை ஒதுக்குறமா, உங்களுக்காக நான் ஒரு நாளை ஒதுக்கி நான் அதை செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீனா 100 முறை சொன்னா 1000 முறை 1000 மடங்காக அல்லாஹ் எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொன்னீனா, சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னீனா, நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு குர்சித்தில் ஜன்னா, ஒரு சொர்க்கத்துல ஒரு வீடு மரத்தை நட்டு வைக்கின்றான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று நீ சொன்னீனா, கடலின் நுரை அளவு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இரவிலும் பகலிலும் நீ என்ன பண்ணணும், அல்லாஹ்வை நினைத்த நிலையில இருக்கணும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், சத்தம் வரக்கூடாது. பெண்களுக்கு சொல்ற அறிவுரையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கூப்பிடவும் அவங்க பெண்களுக்காக அழகான முறையில என்ன பண்றாங்க, சொல்லி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாம் சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. அன்றைய பெண்கள் இஸ்லாத்திற்காக எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்கள் என்று கேட்கிறாங்க. இன்றைய பெண்களுக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்தாலும் என்ன செய்யறது இல்ல, நாளை ஒதுக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, எனக்கு
நேரமே கிடையாது, வீட்டு வேலையே கரெக்டா இருக்குன்னு சொல்றோம். வீட்டு வேலையில ஜாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, தண்ணி குடம் தூக்குறது, இதெல்லாம் ஒரு வேலைகள் என்று நாம் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்கள்னு கேட்டு அழகான முறையில அவங்க என்ன பண்றாங்க, கேட்டு அதை செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி மார்க்க கூட்டத்துக்காக போறோம், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல எனக்கு வேலை தான் கரெக்டா இருக்குது, நான் தண்ணி கூட தூக்கி தூக்கி காலை வலிக்குது, மாடுபடி ஏற முடியல, அந்த மாதிரி விஷயங்களை, இவ்வுலகத்தின் வாழ்க்கை விஷயங்களையே நாம் காரணம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன பண்ணக்கூடாது, அவ்வாறு செய்யக்கூடாது. இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்திற்காக நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் என்ன சொல்லி தந்தார்களோ அதை நாம் செய்யக்கூடிய நம்ம பெண்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, தொழுதுட்டு ஓதிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ஓதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போயிடுறாங்க. வெளியே போவோம். அப்ப என்ன, வெளியே போயிட்டு எப்ப வர்றாங்க அப்படின்னா, லுஹாவுடைய நேரம் இருக்கும், அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. லுஹாவுடைய நேரத்துல அவங்க வீட்டுக்கு வரவும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, மாஜித ஹாதிஹி ஃபாரத்துகியா அலைஹா, நான் உன்னை விட்டு பிரிந்ததில் இருந்து நீ இதே இடத்திலே தான் இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், நான் இதே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த கேக்குறாங்க பாருங்க. இப்போ நம்மளாம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்றதுக்கு நம்ம யோசனை பண்றோம். அல்லாஹ்வை நினைப்பதற்கு தொழுது விட்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற 3 வார்த்தையை சொல்றதுக்கே நாமெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றைய இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். லுஹா தொழுகைனா என்னன்னு பலருக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். லுஹா தொழுகைனா என்ன அப்படின்னாக்கா, 2 ரக்காய், 4 ரக்காய், 6 ரக்காய், 8 ரக்காய், 2 எத்தனை வேணாலும் தொழுவலாம். இவ்வாறு தொழுதிங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மூட்டுகளுக்காகவும் செய்த தர்மம் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி அந்த பெண்கள் அதுல ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் யார சொல்லலாம், நான் உட்கார்ந்து இன்னென்ன மாதிரியெல்லாம் திக்ரு செஞ்சேன் அப்படின்னு சந்தோஷமான முறையில வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கேட்டுட்டு, அப்படியா, உன்னுடைய ஆர்வத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ இந்த சொன்ன திக்ரையெல்லாம் விட நான் மேலான திக்ர ஒன்னு சொல்லி தரவா அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு திக்ரு சொல்லி தராங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. என்ன அப்படின்னா, அல்லாஹ் உன்னை புகழ்கிறேன், உன்னுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு, உன் படைப்பின் எண்ணிக்கையின் அளவுக்கு உன்னை புகழ்கிறேன், உன்னுடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் உன்னை புகழ்கிறேன், நீ இந்த உலகத்தில் வார்த்தைகள் எவ்வளவெல்லாம் வார்த்தைகள் வைச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்றையா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு தன் மரணம் ஏற்படும் வரை சொல்லாமல் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம எவ்வளவோ பயானுக்கு போயிருப்போம், எவ்வளவோ விஷயங்களை கேட்டிருப்போம், இன்னென்ன மாதிரி எல்லாம் செயல்கள் என்ன பண்ணிருப்போம், கேட்கப்பட்டிருப்போம். அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடக்கூடிய பெண்களாகத்தான் இன்றைய பெண்கள் இருக்கிறார்கள். என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை செயல்படக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவும்
அவர்கள் இதை மட்டும் செய்யவில்லை, தான தர்மங்களையும் செய்யக்கூடிய பெண்களாக இருந்திருக்கிறார்கள். அன்னதானத்தில் சிறந்த பெண்மணி அந்த காலத்திலேயே உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்னதானத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எதுக்காக அந்த அன்னதானத்துல சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை நேசிப்பதற்காகவும் ஏழைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் சிறைப்பட்டவர்களுக்காகவும் உணவளிக்கிறேன். இன்னமா நுதீமுக்கும் லி வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் முகத்திற்காகவே நான் உணவளிக்கிறேன். லா நதீரு மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையோ எதிர்பார்ப்பையோ நான் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என்றார்கள். அன்னதானம் வழங்கினாலும் அவங்க சொன்ன வாக்கியத்தை நல்லா நம்ம கவனிக்கணும். இப்ப உள்ள பெண்கள் என்ன பண்றாங்க, அன்னதானம் வழங்கினாலும் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. சத்தம் போடாம மறைமுகமா கொண்டு போய் ஒரு அரிசியையோ ஒரு பருப்பையோ அவங்க கொடுத்தாலும் பின்னாடி வந்து என்ன சொல்றாங்க, அந்த வீட்டுல கொண்டுட்டு போய் நீங்க கொடுங்க, நான் கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க, நீங்களும் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. அன்றைய உள்ள பெண்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில அல்லாஹ்வுடைய முகத்துக்காகத்தான் நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் வேற எந்த காரணத்துக்காகவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பெண்மணிகள் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வயதான காலத்திலும் வயதானவர்களும் வெள்ளிக்கிழமைன்னு வந்துருச்சுன்னா கீரையை ஆக்கி கொண்டுட்டு போய் கொடுக்கக்கூடிய பெண்களும் இருந்திருக்காங்க. அல்லாஹ்விற்காக சொந்த ஊரையும் சொந்த நாட்டையும் விட்டு விலகக்கூடிய விட்டு போகக்கூடிய பெண்களாகவும் இருந்திருக்கிறாங்க. உம்மு ரஹ்லா என்ற பெண்மணி இருந்தாங்க. அபு சுஃபியானுடைய மகள். உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபு சுஃபியான். சரியா? அப்துல்லாஹ் இப்னு ஜாஸ் என்ன பண்றாங்க, திருமணம் பண்றாங்க. அவர் அப்துல்லா பின் ஜாஸ்ங்கிறவரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு. அப்போ திருமணம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இங்க இந்த மக்காவில இருந்தோம்னா நம்மளால அந்த இஸ்லாத்தை நிலை பெற செய்ய முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, ஊரை விட்டு போறாங்க. அப்போ அவங்களுடைய நிலை எப்படியா இருந்துச்சு, 8 மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் போது எந்த ஒரு பிளைட் வசதி எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். அவங்க போறாந்தா அபு சுஃபியான் கண்ணை குத்திட்டு அவங்க போய் ஆகணும், ஏன்னா தெரிஞ்சா தன்னுடைய தகப்பன் அவங்களை வெட்டி போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. நைட்டு நேரத்துல பிரயாணம் செஞ்சு அவங்க போறாங்க. போய் அழகான முறையில அது என்ன பண்றாங்க, போய் சிரியாவுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 3 நாளைக்கு அப்புறம் அவங்க அங்க போய் சென்றதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கனவு வருது. என்ன கனவு வருது அப்படின்னாக்கா, தன்னுடைய கணவர் நாயுடைய உருவத்துல அவங்களுக்கு தோற்றளிக்கிறாங்க. நாயினுடைய உருவத்துல தோற்றளிக்கும் போது போய் பார்க்க என்னன்னு கேட்கும் போது, அப்போ என்னது, திரும்ப அவருடைய கணவர் கிறிஸ்துவ மதத்துக்கே மாறிட்டாரு அப்படின்னு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹுக்காகத்தான் அவர்கள் அந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு என்ன பண்ணாங்க, சென்றாங்க. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்வுக்காக அதனுடைய பிரயாணத்தை செஞ்சோம். நம்ம என்ன பண்ண முடியல, அவன் அந்த கணவனோட வாழ முடியல, ஏன்னா அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு தாவிட்டாரு. அதன் பிறகும் அவங்களுக்கு ரம்லா என்ற குழந்தை பிறக்குது. அதனாலதான் உம்மு ரம்லா அப்படின்னு சொல்லி வருது பேரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மார்க்கத்துக்காக துணை செய்யக்கூடியவங்களாகவும் அதுலயே பாடுபடக்கூடியவர்களாகவும் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ரசூலுக்கு வஹி வரவும் அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கல்யாணம் பண்றாங்க. இதே மாதிரி அன்றைய இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹ்வுக்காக துணிவாக தைரியமாகவும் செயல்படக்கூடிய பெண்களாக இருந்தார்கள். ஒரு உடலில் ஒரு சதை துண்டைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடல் முழுவதும் எவ்வாறு சீர்கெட்டு விடுமோ அதே போன்று குடும்பத்துல பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணணும், அந்த குடும்பமே சீர்கெட்டு போயிடும். ஒரு பெண்ணாக பிறந்து மனைவியாக மாறி தாயாக என்ன பண்றா, அவதாரம் எடுக்கிறான். அந்த எல்லா நிலையிலையும் அவன் என்ன பண்ணணும்,
கரெக்டான நிலையில கடைபிடிக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அதில் ஒரு நிலையில அவ வழி தவறினாலும் அவளுடைய குடும்பமே என்ன பண்ணிடும், சீர்கெட்டு போயிடும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அல்லாஹ் தடை விதித்ததை நாமும் தடை செய்து, அல்லாஹ் அனுமதித்ததை நாமும் அனுமதித்து சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.